Hi everyone, in the video la PP Island la one of the best hostel la stay பண்ண போறோம். அது ஸ்டே பண்ணிட்டு அங்க உள்ள PP Islands ஓட என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல PP Island ல நைட் லைஃப் தான் பெஸ்ட். அதையும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். Hi everyone, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Welcome to Buy Trips with Varun. So நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தீங்க அப்படினா நம்ம புக்கெட்ல இருந்து எப்படி ஃபெரியில இங்க PP ஐலண்ட் ரீச் பண்ணிருப்போங்கறத பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம PP ஐலண்ட்ல எந்த ஹாஸ்டல்ல செக் இன் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பாப்பீங்க. எஸ், நம்ம ஹாஸ்டல் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியாச்சு. ஸோ PP ஐலண்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஹாஸ்டல் தான் இபிசா ஹாஸ்டல். ஓகே, கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரில, இட் இஸ் இபிசா. ஓகே, ஸோ இந்த ஹாஸ்டல் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இந்த ஹாஸ்டலோட நைட் பூல் பார்ட்டிக்கு தான் இங்கே ஃபேமஸ். மார்னிங் வந்து இங்கே ரொம்பவே நார்மலாக தான் இருக்கும், ஆனால் நைட் ஆனால் இங்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த PP ஐலண்ட் வந்து நிஜமாவே ஒரு பியூட்டிஃபுல் ஐலண்ட் தாங்க. ஸோ நம்மளே மாதிரி பேக் பேக்கர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த பட்டாயா, வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, புக்கெட்டு, ஸோ அங்கெல்லாம் போகாமல் மெயினாக இந்த மாதிரி ஐலாண்ட்ஸுக்கு தான் வருவாங்க. ஏன்னா இங்கே தான் நம்மளே மாதிரி நிறைய ட்ராவலர்ஸ் நிறைய பேக் பேக்கர்ஸை நம்ம மீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து PP ஐலண்ட் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து நம்மளோட ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்குது. பட் அங்கே வந்து மெயினாக என்னென்னா அந்த பூல் பார்ட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் அங்கே வச்சுருக்கிறனால மற்ற விஷயங்கள் எல்லாமே போட்டு விட்டுருக்காங்க. ரூம்ஸு அந்தளவுக்கு நல்லா இல்லை, ரொம்ப நார்மல் பெட்டாக தான் இருக்குது. உள்ளவே அட்டாச் நான் வந்து 4 ஷேரிங் தான் போட்டேன். 4 ஷேரிங்க்கே அட்டாச் பாத்ரூம் கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் லாக்கர்ஸ் ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஹாஸ்டலில் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஆக்டிவிட்டிக்காக தான் நம்ம வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதை கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. வியூ எல்லாமே நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்தியன்ஸ் எங்கே பார்க்க முடியுது. Giving some nice tips, huh? Yeah, tonight you fun, huh? Tonight you fun. Yeah. Is around the corner in the morning there, Monkey Beach. Monkey Beach. No people. I have only you and the white sand. Oh my God. One people. No, I just alone. Yeah, you can. Tonight, now you alone. I know. Now you alone. Now you alone. What's your name? What's your name? Ron. Imran. Oh, nice meeting you, Imran. I'm Varun. Arun. Yeah. இப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்களே, ஒரு சரியான ஃபன்னான கைங்க. ரொம்ப மோசம். போட் எடுத்துகிட்டு போ, நடுக்கடலில் போயிட்டு பொம்பும் பண்ணு, யாராவது ஆளை கூட்டிகிட்டு போ, இல்லை எதாவது கரெக்ட் பண்ணிவிட்டு போ அப்படின்னு நிறையா ஐடியாலாம் கொடுக்காரு. நமக்கு அந்தளவுக்குலாம் திறமெல்லாம் கிடையாது. அந்த ஐலாண்டுக்கு அந்த ஓரமாக கூப்பிட்டு போய் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னு நல்லா ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தார். ஜஸ்ட்டு ஃபன்னாக தான் பேசினார். பட் நம்ம வந்து கயாக்கிங் அப்புறமா போவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். நல்லா இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு இடத்த இன்னொரு இடத்தையும். பட் இந்த இடத்த வந்து கிளி கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிளி தான் பெஸ்ட்டு. இது அந்தளவுக்கு கொஞ்சம் ராக்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் நல்லாயிருக்கு. ராக் ஃபார்மேஷன்ஸ் அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீட்டாக இல்லை எதுவுமே. சரியா, அடுத்து நாளைக்கு ஒரு போட் பார்ட்டிக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கு. Oh my God. ஆக்சுவலாக புக்கெட்டை வந்து ரெய்னி சீசனில் வந்து நல்லா இருக்காது அப்படின்ட்டு நிறையா படித்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. ப்ளசன்ட் கிளைமேட்டாக இருக்குது. ரொம்பவும் வெயில் இல்லை, மழையும் கொஞ்சம் நேரம் பெஞ்சா அது அப்படி நின்றுது. அதனால் கண்டினியூஸ் மழை இருக்குமான்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த டைமுக்கு வர்றது. ஆனால் ரொம்ப மழை பெஞ்சு நம்ம ரூமில் விட்டு வெளியவே வர முடியாதனால தான் நம்மளோட ட்ரிப்பு வந்து ஸ்பாயில் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருந்தது அப்படின்னா அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கலாம். பட் இந்த ஒரு கிளைமேட் வந்து இவங்களுக்கெலாம் நல்லா இருக்காது. யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரி, இந்த ஒரு கிளைமேட் வந்து இந்த ஃபாரினர்ஸ் வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே இந்த கிளைமேட் பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடலில் குளித்த உடனே வெளியில் படுத்து டேன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. நமக்கு ஆல்ரெடி நம்ம டேன் ஆகி தானே இருக்கோம். ஸோ அதனால் நமக்கு அது தேவையில்லை.
அதனால் நமக்கு இந்த கிளைமேட் இருந்தால் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நாளைக்கு ஒரு மார்னிங் வந்து ஒரு போட் பார்ட்டி போகிறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பூல் பார்ட்டி இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சீசனில் வந்து என்னென்னு தெரில, ஃபுட்டு ரொம்ப கவர் பண்ணவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்ட்டிஸு அதுதான் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம போகிற லொக்கேஷன்ஸ் அப்படி. வியட்நாமில் சரி, நம்ம போன லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, வியட்நாமில் கூட நிறையா ட்ரை பண்ணோம். பட் தாய்லாண்டில் புக்கெட்டு, கராபி இது ஃபுல்லாகவே பார்ட்டி ஏரியாஸ் தான். ஸோ இங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப கவர் பண்ண முடியல. ஃபுட்டு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இந்த ஹாஸ்டலில் செக்இன் பண்ணிவிட்டு இந்த பூலை உங்களுக்கு காமிக்கலையே. ஸோ இதுதாங்க இந்த இபிசாவோட பூல். ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூல் இப்படி தான் ரொம்பவே காமாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இங்கே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கலாம். ஆனால் இதுவே இது நைட் ஆச்சு அப்படின்னா இப்படி இருக்கிற பூல் இந்த மாதிரி மாறிடுங்க. ஸோ ஃபுல்லாக பார்ட்டி நல்லா ஃபன் பண்ணிவிட்டு எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ நைட் ஆச்சு அப்படின்னா இந்த பாரும் ஓப்பன் ஆகிடும், பூல் பாரும் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே எல்லோரும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படியே வந்து இந்த பாரில் வந்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு தான் இங்கே இருப்பாங்க. பட் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு மற்ற இந்த ஐலாண்டில் மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ பட் நமக்கு வந்து இந்த பூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஃப்ரீ. ஏன்னா நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கிறோங்கிறனால இங்கே வந்து நமக்கு ரொம்பவே ஃப்ரீ தான். பட் இதே இது பக்கத்து ஹாஸ்டல்ஸில், பக்கத்து ரூம்ஸில் அந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க இங்கே சம் இனிஷியல் அமௌண்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கே வர்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் பிபிஐ ஐலாண்டுக்கு வாரீங்க அப்படின்னா இது ஒரு மஸ்ட் ட்ரை ஆக்டிவிட்டீஸாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் ட்ராவல் அண்ட் ஃபுட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.